வந்துருச்சு. அதில் இது ஒன்று ஃபுல்லாக பூண்டாச்சு. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, அதாவது நான் எங்கே போக போகிறேன்னா பேங்காக் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் டிபிஎஸ் வந்தேன். ஒரு பெரிய ட்ராவல் போக போகுது. அது எல்லாத்தையும் நீங்கள் vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வச்சுக்காங்க. ஸோ அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். என்னென்ன நடக்க போகுதுன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எதுனாலனா எனக்கே தெரியல. ஓரளவுக்கு என்ன சோலோ ட்ராவல் பண்ணதில்லை, நான் சோலோவாக ட்ராவல் பண்ணி போகிறேன். அதுதான் ஒரு மாதிரி இருக்குது, சொல்ல தெரில. நம்ம வந்தோடனே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாட்ஃபார்ம் 19. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 19 போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குரூப்போட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். கேட் 19க்கு வந்தாச்சு. இப்போ தான் போயிட்டு இதில் 2 காப்பி கொடுப்பாங்க. இந்த 2 காப்பியில் ஒரு காப்பி போய் இப்போ தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அங்கே பார்க்கணும் நம்மளோட பஸ்ஸு போட்டிருக்கணும் அங்கே அது லிஸ்ட்டில். ஆனால் இல்லை. சரி, ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கேட்கலாமான்னு. நான் போய் கேட்டேன். அப்போ சொன்னாங்க இல்லை, டிரான்சிட் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அதாவது இங்கே வந்து ஏற்றிட்டு அப்படியே போகிற மாதிரி நினைக்கிறேன். அதனால் லிஸ்ட்டு இல்லை. சரி, கொடுத்துட்டு உட்காந்துட்ட ஒரு காப்பி. அஞ்ஞாயில் போய்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அஞ்ஞாயிலேருந்து வந்து திருப்பியும் ஒரு பஸ் எடுத்து பேங்காக்கு போகணும். அதோட ட்ராவலிங் பார்த்திங்கன்னா 20 ஹவர். ஆனால் பஸ்ஸு இப்போதைக்கு எடுக்க வேணான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா பஸ்ஸு இருக்குது, டிக்கெட்டு நான் புக் பண்ணல. ஏன்னா நான் ட்ரெயின் ஏறலான் இருக்கேன். ட்ரெயின் வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் புக்கிங் கிடைக்கல. நான் போய் நேரில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. போக பேசுகிறேன். பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் நிறையா உட்காந்து பார்க்குறேன். நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை, பார்க்குறேன். பஸ் உண்மையில செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் நான் சொல்லலைன்னா ஸ்கேம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. ஏன்னா நான் பார்த்தது வந்து கிடைக்குமான்னு தெரியல, அதனால தான் சொல்லலை. ஆனால் அந்த பஸ்ஸாக வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது பஸ்ஸு. பஸ்ஸுக்குள்ளே டாய்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் டாய்லெட் உள்ள பஸ்ஸு. நான் காட்டுறேன் பஸ் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாபா பஸ்ஸுக்குள்ள போவோமா? Seat 5A. Okey, terima kasih. பயங்கரமாக தான் இருக்கு. சீட் 5A பஸ்ஸை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? நம்ம சீட்டில் போயிட்டு சீட் எப்படி இருக்கு காட்டுறேன். சும்மா ஜம்முன்னு போகலாம். 8 ஹவர் ட்ராவல். இங்கேருந்து 5A எங்கேன்னு தேடு. இங்கே இருக்கு நம்ம சீட்டு. இதான் நம்ம சீட். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நிம்மதியாக தூங்கலாம். 8 ஹவருக்கு 11 மணிக்கு ஏறினேன்னா இதோட 7 மணி 7 இல்லைன்னா 8 மணிக்கு தான் போய் சேருவேன். அதுக்கப்புறம் பார்டர் கிராசிங் இருக்குது. க்ராஸ் பண்ணிட்டோன்னா என்ன நடக்குதுன்னு தெரில. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருங்க, நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக கட்டுறேன். இங்கே ஒரு டிவி இருக்குது. இந்த டிவியில் இங்கிலீஷ் தரனா என்ன ஆகுது? மியூசிக் இருக்குது, மூவி இருக்குது, பேய் படம்லாம் இருக்குது. இந்த மாதிரி ட்ராமா, ஹாரர், ஆக்டிங், இந்த மாதிரி நிறைய படம்லாம் பார்க்கலாம். காமெடி இருக்குது. அப்புறமேல் பார்ப்போம். டிவி இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா டிவியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை பஸ்ஸில் ஏறி. இன்னொன்று இது வந்து டபுள் டேக்கர், கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. நான் மேலே, ஆனால் டாய்லெட் வந்து கீழே இருக்குது போல். நான் டாய்லெட் போனேன்னா டாய்லெட்டே காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சீட்டை.
வேற என்ன சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. ஐயோ யாரோ சார்ஜர் விட்டு போயிட்டாங்க. இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இங்கேயே பார்த்துட்டு திருப்பி இங்கேயே வச்சுட்டு போயிடும். வேணாம், யாரோடய வேணாம். நம்மக்கிட்டே ஒன்று இருக்கு. பாவம் யாரோடையோ. ஓகே ஹாய். இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே அவன் கேட்டாங்க ஆமான்னு. அப்போ இங்கே தான் அப்படின்னாங்க. பஸ் திருப்பி மறுபடியும் நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க என்ன இருக்கு. நல்லா செக் பண்ணும்போது கேம்லாம் இருக்கு. யாரோ லாண்டு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பார்த்தா இருக்கும். இது தெரியுது என்ன கேம். நிறைய கேம் இருந்துச்சு. அதில் இது ஒன்று, இந்த வெட்டுற கேம். போகும்போது கொஞ்சம் கூட போரே அடிக்கக்கூடாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பஸ்ஸை. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு. என்ன ஒன்று படம் பார்க்குறதுனா வந்து சொருவணும் போல். அந்த இது சொருவணும் போல். நம்மக்கிட்ட இது இல்லை. இது அவங்க தருவாங்களா இல்லை நம்ம எடுத்துகிட்டு வரணுமான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் படமும் அப்படியே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாம் ரொம்ப பழைய படம். ஹாரரில் புந்தா ஒரு 3 படம், காமெடியில் புந்தா ஒரு 6 படம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப நம்ம சூஸ் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. அவங்க வச்சிருக்கிற படம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் படத்துக்கு யூஸ் ஆகாது. நம்மளுக்கு கேமுக்கு வேணால் யூஸ் ஆகும். குட் மார்னிங்க. 8 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இன்னும் தைலண்ட்குள்ளே போகல. நம்ம தைலண்ட் பார்டர் கிட்ட இருக்கோம். இந்த மணி ஆக்சிடென்ட் இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளோட பஸ் டிரைவர் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்ட்டு கொடுத்தாரு. அங்கே தான் இன்சூரன்ஸ்லாம் செய்கிறாங்க போல். ஸோ அங்கே இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கும் அப்புறம் முக்கியமாக என்ன செய்கிறதுனா வந்து அரைவல் கார்டு செய்யணும். அங்கே உள்ள டேபிள்லேயே அந்த அரைவல் கார்டை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து நான் அரைவல் கார்டு செஞ்சுட்டு இந்த அழகான இடத்துல உட்காந்துட்ருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மலேசியா பாஸ்போர்ட் நல்ல வேலை. நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டோம் வேகமாக. இதுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இமிக்ரேஷனை முடிச்சு தைலண்ட்குள்ள பூந்தாச்சு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்டான போய் இடத்துல நிற்கணுமே. நம்ம பஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி தேடிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். அஞ்ஞாவோட ஸ்ட்ரீட் இதுதான் பூந்தோன்னு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வந்துருச்சு அஞ்ஞாய் ஸ்ட்ரீட். ஏதோ இங்கெல்லாம் வந்திருக்கேன் நான். இங்கே எப்போ வந்திருக்கேன்னா சொங்கரான் அந்த சுட்டு விளாடுவாங்க. ஏதோ இந்த உள்ளவங்களெல்லாம் தாங்க நான் அங்கே. இங்கே ஒரு 7 லெவல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பூந்தோன்னே இதுதான் முதல் ஸ்ட்ரீட்டு தானே. அஞ்ஞாயில் வந்து இந்த லோரங்கெலாம் வந்து சொங்கரான் அந்த தண்ணி பைக்கெலாம் வச்சு விளாடுவாங்க. நல்லாயிருக்கும். வந்திருக்கேன். ஆனால் நான் பேங்காக் போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. கரெக்டாக போய் சேர்ந்துருவோமான்னு. போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து வந்து அஞ்ஞாய் டெர்மினல் பஸ் ஸ்டேஷன் வந்து 50 கிலோமீட்டரு. அங்கே போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு இறங்கியாச்சு. இறங்குன வேகத்துக்கு நம்ம பஸ் அங்கே தான் இருக்குது. இறங்குன வேகத்துக்கு கீழே ஒருத்தர் நின்றுக்கிட்டே நம்மளை எங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு கேள்விலாம் கேட்குறேன். நான் சொன்னேன் பேங்காக் போகிறேன் அப்படின்னு. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டுட்டுக்குள்ளே ஏற்ற பார்த்தான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நம்பி ஏறிடாதீங்க. அப்புறம் வந்து ப்ரைஸை வச்சு ரொம்ப ஹாயாக போட்டு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நடந்து போயிட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட கரெக்டாக விடல. பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு இறக்கி விட்டான். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல பஸ் ஸ்டாப் இப்போ. சரிங்க, நான் வந்து பஸ் ஸ்டாப்பை முதல்ல தேடி போயிட்டு அப்புறம் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் போட்டு குழச்சி விட்றாங்க அங்கே இங்கேன்னு காட்டிக்கிட்டு. நானே தட்டிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் இருக்கான்னு கேட்க போகிறேன். ஏன்னா ஆன்லைனில் வந்து ட்ரெயின் இல்லைன்னு போட்டுருந்துச்சு. சரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். இன்னொன்று தப்பு பண்ணிட்டேன். காசு சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் காசு சேஞ்ச் பண்ணாதனால வந்து என்னால் வந்து இப்போ அந்த அதான் சொன்னல இந்த ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியாது கேஷ் தட்டி. போகிற பாதியில் ஏதாச்சும் மணி செஞ்சுருந்துச்சுன்னா காசு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போவோம்.
ஒருத்தர் ஹாய் கேட்டார் நம்ம கிட்ட. இங்கேருந்து ஒரு 650 மீட்டர் நடந்தா ரயில்வே போயிடலாம். இதான் போட்டிருக்கு. டுக்டுக் நிறையாங்க இங்க. நீங்க கேட்க வேணாம், அவங்களே வந்து நின்றுவாங்க உங்களுக்கு. நோ 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 நோ, இப்போதானே சொன்னேன். அவங்களே வந்து நம்மளை தேடி வந்துருவாங்க. ஆனால் போகலாம். இப்போ ஒரு கூட்டத்தோட வந்தீங்கன்னா குறவா இருக்கும், ஒன்லினா ரொம்ப கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நடந்தே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோங்க. ஆனால் என்னன்னா இப்போ கேட்போம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் போயிட்டு டைம்லாம் கேட்டுட்டு என்ன டைம் எல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் போயிட்டு மணி சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதுதான் போல, எனக்கு தெரிஞ்ச அதுதான் போல. நான் தெரியல, பார்ப்போம். பசிக்குது வேற, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து கேட்டாங்க, டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டான். எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா போயிட்டு காசு மாற்ற போறோம். ஏன்னா அங்கே கேஷ் மாட்ட தான் முடியுமா. பாத் கேட்குறாங்க, பாத் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு திருப்பியும் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு 4 மணிக்கு இது ட்ரெயின் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து சிட்டிங்கில் தான் போகிறோம். சிட்டிங்கு தான் கிடச்சிருக்கு, ஸ்லீப்பிங் கிடைக்கல. நான் ஸ்லீப்பிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் வந்து வாக்கின் பண்ணாக்கா. ஆனால் பரவாயில்ல, ட்ரெயின் கிடச்சது பெரிய விஷயம். ஸோ ட்ரெயினில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன். எல்லாம் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. எஸ். ஆனால் இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, உட்காந்துட்டு போயிடுவோமா? பரவாயில்ல, என்னென்னலாம் நடக்குது அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏறிட்டதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் காசு மாற்றிட்டு வருவோம். வாங்க. இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்கே போகிறேன்னு கேட்டாரு. பேங்காக் போகிறேன்னு சொன்னேன். வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இதா அது வேன், டுக்டுக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல, இல்லை வேன் வேறு மாதிரி இருக்குமான்னு. கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். 950 பாத் சொன்னாங்க. அது வந்து கன்வெர்ட் பண்ணாக்கா 115 வெள்ளி வருது நம்ம காசுக்கு. 113 15 வெள்ளி வருது. ஆனால் இப்போயே கூட்டிகிட்டு போயிடுவேன்றாங்க. இப்போ கூட்டிகிட்டு போனாலும் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து என்னோட ஹாஸ்டல் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மணி ஆகும். ஸோ இவ்வளோ வேலையாக போய் சேர்ந்தாலும் வந்து அங்கே நான் அப்புறம் டைமிங் வந்து செட் ஆகாது. இது வந்து கரெக்டாக இருக்கும் 4 மணிக்கு. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்குது. அதனால் போயிட்டு மணி சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ட்ரெயினோட டிக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போ தான் 11, 4 மணி சொன்னாங்க. அப்போ போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு போவோம் என்ன நடக்குது. ஆனால் நான் வந்து இப்படி போகிறதுக்கு காரணம் வந்து ட்ரெயினோட ஜேர்னி பார்க்குறதுக்கு தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொன்று, ட்ரெயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப். அது உட்காந்துட்டு போகிறதுனால ரொம்ப சீப்பு. ஸ்லீப்பிங் ட்ரெயின்னா கொஞ்சம் விலை கூடியாக இருக்கும். உட்காந்துட்டு போகிற ப்ரைஸ், என்னோட ட்ரெயினோட பாத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 258 பாத். அதோட கன்வெர்ட் பண்ணாக்கா மலேசியா காசுக்கு வந்து 32 35 வெள்ளி வரும். அவ்வளோதான். நம்ம டோட்டல் காஸ்டே வந்து ஒன் வே வந்து பேங்காக்கு போய் சேர்றது பார்த்தீங்கன்னா 110 முடிஞ்சிருச்சு. 110 கூட இல்லை, 110 தான், 105 தான் முடிஞ்சிருச்சு நம்மளோட போகிற பட்ஜெட். என்ன ஒன்று, டைம் கொஞ்சம் லேட்டாக ஆகும். பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் ட்ராவலிங் எல்லாமே. ஓகேங்க, நான் போயிட்டு மணி சேஞ்ச் பண்ணிட்டு தேடிட்டு மணி சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் Malaysia. Mission Malaysia. Lee Garden. Yeah. Row 3. In front of the 7-Eleven. Okay, thank you. 7-Eleven ஒரு பெரிய 7-Eleven பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தான் போல. என்கிட்ட போய் ரோடு 3ன்னு நினைக்க எனக்கு எப்படி தெரியும். சொன்னல, இதுதான் பெரிய 7-Eleven. இப்போ நான் மணி சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட போகிறேன். ஹாய், 7-Eleven தான் சாப்பிட போகிறேன். 7-Eleven சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 7-Eleven ஃபுட்லாம் வந்து ஃப்ரோசன் ஃபுட்லாம் நிறையா இருக்கும். அப்போ
பர்கர்லாம் வந்து நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். காசு மாற்றியாச்சுங்க, நம்ம இங்கே தான் வந்து மாற்றணும். மாற்றிட்டு திருப்பி அதே லொக்கேஷனுக்கு போக வேண்டியதுதான். இங்கே 7-Eleven பார்த்தோம்னா அந்த 7-Elevenல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எங்கே போகலான்னு. நான் நடந்து போகும்போது இதை பார்த்துட்டேன், அதான் குழந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, மறுபடியும் ஒன் 3 4 5 டான்ஸா. செவனுக்குள்ளே வந்தாச்சுங்க. நான் சொன்னேன்ல ஃப்ரோசன் ஃபுட்லாம் இருக்குங்க, இந்த பாருங்க இதுதான். எல்லாமே வந்து நம்ம இதில் வச்சு அவனில் வச்சு சூடாக்கி சாப்பிட்றது தான். எல்லாமே தெரில, ஆனால் நான் சாப்பிட்டது வந்து நிறையாவே நல்லா இருந்திருக்கு. பர்கர் இது ரெண்டுத்தையும் எடுத்தேன், சரி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவாக எடுத்துட்டு காட்டுறேன். இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக சாப்பிடணும் பார்க்கணும்னா அதுவும் இருக்குது. பட் பேங்காக் போயிட்டோன்னே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, மிஸ் பண்ணிட்டேன்ல அந்த பர்கர்லாம். அதான் ஓகேங்க, காசு கட்டிட்டு சாப்பிடுவாங்க. ஐயோ தண்ணி வாங்கலையே, வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து உட்காந்துச்சு. இது வந்து அஸ்ஸாம் பிளாக் டீ. ஐஸ் லெமன் டீ மாதிரி தான் இருக்குது, அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு பேர் வேறு பேராக இருக்குது. நான் வந்து செல்மன் பர்கர் வித் சீஸ் வாங்கினேன். என்ன மிந்தி சாப்பிடனே மறந்துட்டேன். எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சா ஒன்று எடுத்தேன். டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு சொல்லல. டோட்டலாக இது ஒன்று, அப்புறம் இதுவும் வந்து ஃப்ரூட்ஸ் சூடாக்கி சாப்பிட்றது தான். டோட்டலாக சேர்த்து 12 வழி வந்துச்சு. மீன் போல் மீன் தான் நினைக்கிறேன். இது வந்து சாண்ட்விச். பண்ணுவோமா? இதை விட இது இன்னும் ஜோக்காரு. பசியில் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கு. உண்மையிலே இது நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் சாண்ட்விச். பார்த்துட்டு இருக்கோங்க, யாரும் தைலம் வந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா சரியான இல்லை, கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி ஆகணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. சார், வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும், அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. இதுதான் நம்ம ஏற போகிற ட்ரெயின் ஸ்டேஷனு. இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அப்படியே முன்னுக்கு தான் வந்து இந்த கடை. இந்த கடையில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களை வந்து வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 100 120 இருக்கும். யார் யாருக்கு ட்ரெயின் கிடைக்காம போச்சோ நீங்கள் அந்த வேனுக்கு போகலாம். சஜஷன் இருக்குது உங்களுக்கு. நான் வேனுக்கு போகலாம் பார்க்க போனேன், ஆனால் நான் ட்ரெயினோட வியூ பார்க்க போகிறேன். இன்னொன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காட்ட போகிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனைக்குமே வந்து சிட்டிங் தான், கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது. பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க. இங்கடா பாதி முட்டிங்க. ஓ அங்கே இருக்கா?
258 Yeah. 4 p.m. na? Thank you. கேட்டு எடுத்தாச்சு. நாலு மணிக்கு போகிறோம். கிளாஸ் 3 சிட்டிங் கோச் ஃபேன் தான். இவ்வளோ குறவா யார் அக்கௌண்ட் கொடுப்பா? பரவாயில்ல, இருந்தாலும் வைப் என்ஜாய் பண்ணுறோம். ட்ரெயின் இப்படி தான் இருக்கும். ட்ரெயின் பார்க்கவே செம்மையாக தான் இருக்கும். அந்த பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி எல்லாம் புதுசாக தான் இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட சேர்ந்து நீங்களே ஜாலியாக வந்து பாருங்க எப்படி இருக்கு. Makanannya enaknya apa? எனக்கு இந்தோனேஷியாவில் ஃப்ரெண்டு வேலை செய்வாங்க பாரு. Dari sana train stationnya banyak. இந்தோனேஷியா போனோன்னா எனக்கு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தோனேஷியா வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர்கிட்ட நான் அவங்ககிட்ட கதை அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேசணும், நிறைய சொன்னாங்க. 2 பேர், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அவன் இவனும் அவனும் ஃப்ரெண்டு. 2 பேரும் 12 நாள், 2 பேர் மட்டுமே 12 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணி கிளம்புறாங்க. இப்போ மலேசியாவுக்கு போயிட்டு இன்னொன்று கிளம்புறாங்க ஃப்ளைட்டு. பாய். மனடியா say hi. Hai. Bye. Thank you. Yeah, thank you. Jumpa lagi. Okay. Bye. Okay. Jangan lupa follow dulu. Nanti saya akan datang Instagram. Kalau di Malaysia ada THR juga tak? Sekarang di Burger. Ayo bang. Okay, bye. நல்ல மனுஷங்க. ஓகேங்க, நம்மளோட ட்ரெயின் வந்து 4 மணி இது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2 ஹவர் இவங்க கூட கதை அடிச்சிட்டோம். 4 மணிக்கு நம்ம ட்ரெயின் ஏறும்போது ட்ரெயினை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இவ்வளவு நேரம் ஆளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரெயின் வந்துருச்சு. தெரியுதா, வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிட்டு இப்போ ஜம்முன்னு உட்காந்துட்டு 16 மணி நேரம் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி போகலாம் பாருங்க. இங்கே அந்த சேஃப்டி கம்மி எதுவுமே இல்லை. ட்ரெயின் வரும்போது தெரிஞ்சு விசில் அடிச்சு எல்லாத்தையும் நவர சொல்கிறாங்க. அப்படி இந்தியா மாதிரி இருக்கு. அங்கே தெரியுதா, அவங்க தலையில் ஜாமான் வச்சு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியே இந்தியாவில் படத்தை அதுவும் பக்கத்தில் தெரியுது. கோழி அப்புறம் என்னமோ அது என்னன்னு தெரியல, விற்கிறாங்க. அப்படி இந்தியாவை பார்க்குற மாதிரி இருக்காங்க. இருங்க, அவர் அந்த பச்சை கலரு அது பேர் ஐயோ தெரியல என்ன சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கே ஏறுதுன்னோ தெரியல. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. லாங்குவேஜ் புரியல, ஆனால் அவருக்கு நான் பேங்காக் போகிறேன்னு தெரியும். என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியல எங்கே போகிறது. திசானா ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து நம்பர் 3 இங்கே தான் ஏறணும். அவர் கொஞ்சம் முன்னுக்கு போகிறாரு. நிறைய புரியல அவருக்கு லாங்குவேஜ். இங்கிலீஷில் பேசி ஒருவேளை ஏன் இங்கிலீஷ் புரியலையான்னு தெரியல, ஆனால் அவருக்கு இங்கிலீஷும் தெரியல. சரிங்க, நம்ம உள்ளே போய் ஏறிட்டு ட்ரெயின் எப்படி இருக்குது காட்டுறோம். நம்பர்லாம் எழுதியிருக்கு இதில், சீட் நம்பர் 25ன்னு. ஆனால் எல்லாமே சீட்டில் கரெக்டாக உட்காருவாங்களான்னு தான் தெரியல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உட்காருவாங்களான்னு பாருங்க எப்படி வாங்குறாங்கன்னு. பார்ப்போம், நம்மளும் அடுத்து ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். பயந்துகிட்டே இருந்தால் முடியாது, ட்ரை பண்ணிடுவோம் சாப்பாடு எப்படி இருக்கு. ஆனால் கோழி தாங்க, அது வேறு எதுவும் இல்லை. தெரியுதா?
கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. அப்படி பக்கத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. 25 25 17 18 19 25. இவர் பக்கத்துலையா? இங்கேயா? ஹலோ 25 என்ன? ஓகே. mana boleh duduk. Oh, அவரே வந்து வேற நம்பரா? எங்க இஷ்டத்துக்கு வராது. ข้าวเหนียวเนื้อข้าวเหนียวไก่ไหมจ้า ஒண்ணுமே இல்லைங்க இங்க. பயங்கரமா தான் இருக்கும் போது. பாப்போம் எப்படி இருக்குன்னு போற வரைக்கும். ஓகே. சாரி? பேங்காக். Bangkok, correct. Correct ah? Ah? Apa gila ini orang? Kita orang என்ன பண்ணுமோ? சரிங்க, நான் பேக்ல ஒழுங்கா எடுத்து அப்புறம் கண்டினியூ பண்றேன். என்னோட ஜாமான்லாம் மேலே வைக்கிறேன். மேலே சும்மா எல்லாத்தோட ஜாமாவும் மேலே வச்சுக்கலாம். ஃபேனு ஒரு 6 ஃபேன் கிட்ட இருக்கு. அந்த காற்று அடிக்குதோ இல்லையோ, இப்போ ட்ரெயின் ஒரு இடத்துல வெளியே காற்று பயங்கரமாக அடிக்கும். நான் கூட பயந்துட்டு இருந்தேங்க. சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 16 மணி நேரம் அதே ஆகப்படுறது. ஆனால் ஓகே தான், நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்புறம் மேலே எனக்கு போட்டு உட்காரலாம், அப்படியே பார்த்துட்டே போகலாம். செம்மையாக இருக்கும் போட்டு இந்த ஜேர்னி மேலே. நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஏறிட்டாங்க. ஏறிக்கும் பிளாட்ஃபார்மே கோசமாக வச்சு பாருங்க. சிக்கன் இட்ஸ் ஓகே. மாங்காய் வாங்கியிருக்கேன், பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. மாங்காய் எப்போது போல தான் இருக்கு. கோழி வாங்கலாமா வேணுமான்னு ரெண்டும் இதாகவே மனசாகவே இருந்துச்சு. சரி எதுக்கு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பேக்கில், வச்சு அதை சாப்பிட்டு கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கல. மாங்காய் சாப்பிடுங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. காற்று பயங்கரமாக தான் அடிக்குது. இப்போதைக்கு இதுதான் வெளியே வியூ. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பம் கொஞ்ச நேரத்தில் போகலாம் வந்து நல்லா நல்ல பெரிய பெரிய மலைகள் அப்படிலாம் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த நேச்சர் காட்டுதுன்னு பார்ப்போம் போகிற வழியில். அப்படியே பாருங்க. அவங்க பாருங்க, பையனுக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க. அதுக்குள்ள 4 பேர் இருந்துக்கிட்டு கூட்டக்குள்ள. மாடு கட்டி வச்சிருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. வீடுலாம் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. இந்த கம்பம் வீடுலாம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. பின்னாடிலாம் வீடு எப்படி இடிஞ்சு போன மாதிரி. டிடிஆர் வந்தாங்க, வந்து செக் பண்ணிட்டு போனாங்க டிக்கெட் எல்லாத்தையும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பாங்க டிக்கெட்டை? எல்லா டிக்கெட்டுக்கு கீழே இந்த மாதிரி வெட்டி விட்டுறாங்க, கியூ மாதிரி. அப்படிதான் வந்து அவங்க செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் இருக்கு பாருங்க.
வெளியே விடலாமா உங்களை அப்படி நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்க, ஆனால் பயமாவும் இருக்க வெளியே வெடிக்கிறதுக்கு. பயமா இருக்கா? பரவாயில்ல, இப்படி இருந்து பார்ப்போம். கம்மி. ஓ, டாய்லெட் எப்படி இருக்கு பாப்பா? அவ்வளோ மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்கு. சரி வாங்க, மறுபடியும் நம்ம இடத்துல உட்காந்துருவோம். ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். ஸ்லீப்பிங் கோச்லாம் எதுக்குங்க எடுக்கணும்? இங்க பாருங்க, நம்மளே நார்மலே வந்து ஸ்லீப்பிங் கோச்சா மாற்றுவோம். விதவிதமா படுத்துட்டு இருக்காங்க எல்லாமே. 134 வெளிக்கிட்ட வரும் ஸ்லீப்பிங் கோச் எடுத்தாங்க ஐசியோட. ஆனால் இங்கே 30 வந்து முடிச்சிடுறாங்க. எவ்வளோ பீஸாக இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் போர்வை போட்டு வந்து தூங்கிட்டாங்க. வெளியே பாருங்க தெரியும். எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நான் பாட்டுக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாதிரி. ஐஸ்கிரீம் எப்படி விற்கிறாங்க பாருங்க. சாப்பாடு வந்து அப்படி இப்படின்னு ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு கேட்டு கடைசியில் சொல்லிட்டாங்க. சிக்கனான்னு கேட்டேன். 3 பேர் சேர்ந்து ஆமாம் சிக்கன் தலையாடுறாங்க. ஸோ அது கோழி தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க நல்லா பேசுறதுக்கு. பட் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனாங்க எல்லாரும். இப்போ முக்கியமாக இவர் பேசுறது என்னன்னு புரியாது. ஆனால் வந்து நான் கேட்கறது வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு என்கிட்ட. இத்தனைக்கும் மாயும் அவருக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து நாய் தெரியுது ஒருத்தவங்களுக்கு. அவங்க கிட்ட நான் பேசுறதை வச்சு தான் வந்து அந்த பேசுறதை வச்சு தான் வந்து எல்லாத்துக்குமே அவங்க புரிய வைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு அவங்க நாய் தெரியுது. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறாங்க. நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன் இவர் கூட. இங்கே ஒருத்தர் இருக்காரு, என் கூட இவர் ஒருத்தர், அங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நான் நினைச்சேன் அவங்க அம்மா நினைச்சேன், பிள்ளை நினைச்சேன். ஆனால் பிள்ளை இல்லை, அவங்க 3 பேருமே தனி. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இவருக்கும் அறவே தெரியல நான் பேசுறது. ஆனால் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசுறாரு. கேமரா பார்த்தா நல்லவன் ஆயிடாரு. சரியா? முதல்ல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு கதை வச்சுட்டு கதை பேசிக்கிட்டு இந்த டிராவல் போகிறது அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் கிடைக்குமா? கிடைக்கும். சூப்பர் இறக்கி கொடுக்குறாங்க. சூப்பர்லாம் டெலிவரி பண்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு பாரு. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த இந்த வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக்கும் பண்ணுங்க. அப்போ நிறைய பேருக்கு சேரும் இந்த வீடியோ. முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்க. தூக்குறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க. சுற்றுறது இருந்தால் சுற்றி இருக்குங்க. ரொம்ப தள்ளி வைக்காதீங்க உங்களோட பிளானை. ஏன்னா